ரிங்வார்ம் அதாங்க ஸ்கின் அலர்ஜி. இது நம்ம அசால்ட்டா விட்டுட்டோம்னா உடல் முழுவதுமாவே பரவிடும். இது ஒரு தொற்று நோய் மாதிரி மற்றவர்களுக்கும் பரவற வாய்ப்பும் இருக்குது. இப்பதான் இந்த ஸ்கின் அலர்ஜி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்காக ஒரு அற்புதமான ரெமடி இது. இது டாக்டர்களே சிபாரிசு பண்ண ஹோம் ரெமடி. அதனால எந்தவித சைடு எஃபெக்டும் இருக்காது. அதனால உங்களுக்கு வந்த இந்த படர்தாமரை பிரச்சனைய கண்டிப்பா வீட்ல இருந்தே சரி பண்ண முடியும். அதுவும் பைசா செலவு இல்லாம எந்தவித சைடு எஃபெக்டும் இல்லாம. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைய பாருங்க. இந்த ரெமடிக்கு தேவையானது மூணு பொருட்கள் தான். ஒன்று வேப்பிள்ளை, ரெண்டாவது மஞ்சள், மூன்றாவது தேங்காய் எண்ணெய். வேப்பிள்ளை முகப்பரு, ஒவ்வாமை, வறண்ட சருமம் இந்த பிரச்சனைகளை சரி பண்ணும். பூஞ்சை தொற்றுல இருந்தும் நம்மளோட சருமத்தை பாதுகாக்குது. தோல் எரிச்சல், எக்ஸிமா போன்ற தோல் பிரச்சனைகளுக்கும் வேப்ப இலை நல்ல ஒரு தீர்வு கொடுக்குது. இந்த ரெமடியை எப்படி தயார் பண்ணணும்னு பார்க்கலாம். முதல்ல வேப்பிலையை நல்லா அலசிட்டு ஒரு பருத்தி துணியில போட்டு வீட்டு நிழல்லையே காய வைக்கணும். இந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் வெயில்ல வச்சுட்டு எடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி காஞ்ச வேப்பிலைகளை உரல்ல போட்டு 1-2 பவுடராக்கி இதை ஒரு பாட்டில்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது நீங்க ஒவ்வொரு நாளும் அப்ளை பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி வேப்பிள்ளை பொடியை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேப்பிள்ளை பொடியை எடுத்துக்கோங்க. நீங்க எந்த அளவுக்கு வேப்பிள்ளை பொடி எடுத்தீங்களோ அந்த அளவுக்கு மஞ்சள் பொடியையும் கலந்துக்கோங்க. அதாவது நீங்க 1 ஸ்பூன் வேப்ப இலை பொடியை எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 ஸ்பூன் மஞ்சள் பொடியையும் சேர்த்துக்கணும். இந்த ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோட தேங்காய் எண்ணெயையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணணும். பேஸ்ட் ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது. இந்த ரெமடி ரொம்பவே பவர்ஃபுல்லாக ஸ்கின் அலர்ஜிக்கு நல்லா வேலை செய்யுது. இப்போ இந்த பேஸ்ட்டை உங்கள் ஸ்கின்னுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்க்கலாம். முதல்ல உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வெதுவெதுப்பான தண்ணியை ஊற்றி நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. சோப்பை பயன்படுத்த வேண்டாம். வெதுவெதுப்பான தண்ணியை வச்சு நல்லா கழுவிட்டு ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தயார் பண்ணி வச்ச இந்த பேஸ்ட்டை அந்த இடத்துல, அதாவது பாதிக்கப்பட்ட ஸ்கின் அலர்ஜி இருக்கிற இடத்துல மெதுவாக அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு 30 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா குளிர்ந்த நீரை வச்சு கழுவணும். இந்த மாதிரி நீங்க ஒரு நாளைக்கு 2 தடவை பண்ண வேண்டியதா இருக்கும். காலையில ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவைன்னு பண்றப்போ உங்க ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை முழுவதுமா சரியாகும். இத எத்தனை நாட்களுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு ரூல்ஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட உடல்நிலையும் வேற வேற மாதிரி இருக்கிறதால நோயோட அறிகுறிகளும் ஒவ்வொரு நபருக்கும் வேறுபடும். ஒரு நாளைக்கு 2 தடவைன்னு கண்டிப்பா உங்களோட ஸ்கின் அலர்ஜி முற்றிலுமா குறையிற வரைய டெய்லியும் அப்ளை பண்ணலாம். மறந்துடாதீங்க, ஒரு வாரம் ஒரு மாதம் அப்படின்னு இல்லாமல் ஒரு நாளைக்கு 2 தடவைன்னு இந்த பேஸ்ட்டை நீங்கள் தொடர்ந்து தரவிட்டு வர்றப்போ முற்றிலுமாக எக்ஸிமா பிரச்சனையில் இருந்து நீங்கள் விடுபட முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், உங்களோட ஸ்கின் டைப் பற்றி டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ரெமடியை அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய பேருக்கு போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்கக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணுங்கள்.